ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அப்போது ரசூல்லாவுடைய அந்த ஸ்டேட்டஸும் வந்து இந்த இடத்துல கிளியர் பண்ணுறான் அல்லாஹ். ப்ளஸ்ஸு இந்த மாற்றத்தை அவங்க வந்து இது பண்ணேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்றைக்கி வந்து என்ன ஆகி போச்சு, இன்றைக்கி உம்மத்து குர்ஆனுடைய அந்த விஷயத்தை மாற்றலை. அதுதான் விஷயம். அப்போ தீன் யார் அல்லாவுடைய வல்லமையில இவங்க சந்தேகப்படுறாங்க. இங்கே வேலை என்னென்னா ரசூல்லாவுக்கு வந்து ஆட்கள் வந்து தேவை கிடையாது. அல்லாஹ் நினச்சா ஒரு நிமிஷத்தில் ரோமாபுரியும் பாரசீகத்தையும் புரட்டி போட்டுற முடியும். அப்போ அதை தான் அல்லாஹ் என்ன இடத்துல என்ன சொல்கிறான், நீங்கள் உலக வாழ்க்கையோடைய கவர்ச்சி, அந்த உலக வாழ்க்கையோடைய கவர்ச்சி என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அந்த ஆட்சி அதிகாரம் இப்போவே வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, உடனே கிலாஃபத் வந்துருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ இன்றைக்கி நமக்கு மெசேஜ் என்ன சொல்கிறான், கிலாஃபத்துக்காக வேலையே நம்ம செய்யலை, நம்ம தௌஹீதுக்காக வேலை செய்கிறோம். புரியுது? நம்ம அழுவாச்சு எதுக்கு? இன்றைக்கி சிலர் பேர் கிலாஃபத்துக்காக வேலை செய்கிறான். கிலாஃபத் வந்துடணும் எதுக்கு? தீனுடைய புரிதலே அவனுக்கு இருக்காது. கிலாஃபத் பேசுவான், அவங்களால நமக்கு கெட்ட பேர் ஒன்றுமே இருக்காது. தீனுடைய அம்சங்களே அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு குர்ஆனுடைய ஒரு புரிதல் இருக்காது, தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா கிலாஃபத் ஊர் பூரா பேசிட்டு திரிவாங்க. அவங்கள வச்சு நம்மளை என்ன பண்ணுவோம், இந்த குரூப்பே இப்படி தான்பாங்க, நம்மளை ஒரே குரூப் ஆக்கிடுவாங்க. அந்த குரூப்பையும் நம்மளே என்ன பண்ணிடுவாங்க, ஒரே குரூப்புன்றுவாங்க. ஏன்னா அவங்க எதுக்காக கிலாஃபத்தை விரும்புகிறாங்க தெரியுமா, அந்த ஒரு கூட்டம்? ஏன்னா முஸ்லீம்கள் டாமினேஷன் ஆயிடுவாங்கள்ல, முஸ்லீம்கள் மிகச்சிருவாங்க, பவர் நம்ம கையில் வந்துடும், நாம் பெரிய ஆள் ஆயிடலாம், வறுமை ஒழிஞ்சிடும். அல்லது துனியாவுடைய ஃபாய்தாக்கள். கிலாஃபத்துடைய துனியா ஃபாய்தா என்ன? வறுமை ஒழிஞ்சு போயிடும், நீதி நிலைநாட்டப்படும், ஊர் அமைதியாக இருக்கும். நமக்கு இது பர்பஸே கிடையாது. நம்முடைய பர்பஸ் என்ன? அதிகாரம் அல்லாஹ்வுடையது, அது அவன் கையில் இருக்கணும். இதுதான் விஷயம். நம்ம என்ன பேசுகிறோம், தௌஹீது பேசுகிறோம். இவங்க என்னம்பாங்க, கிலாஃபத் வேணாம், தௌஹீது. கிலாஃபத் தான் ஏன் தௌஹீது? அது இல்லாமல் என்னத்தை போய் இன்னொரு தௌஹீது இருக்க, அதுதான் தௌஹீது. அப்போ அந்த நமக்கு என்ன, அல்லாஹ்வுடைய அதிகாரம் அல்லாஹ் கையில் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர மனிதன் எவனுக்கும் அடிமை இருக்கக்கூடாது. தௌஹீதில் எவனும் கை வைக்கக்கூடாது. அதுதான் இனில் ஹுக்மும் இல்லா லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் கிடையாது. கட்டளையிடும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் கிடையாது. நமக்கு இதுதான் டார்கெட். ரசூலுல்லாஹ்க்கு அப்படி பாடுபட்டு கொண்டாந்த கிலாஃபத்து எவ்வளோ நாள் நின்றுச்சு? 30 வருஷம் நல்லா தூக்கி போட்டானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தேவை கிலாஃபத்தே கிடையாது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கணும், நம்முடைய லட்சியமும் என்னவாக இருக்கணும், கிலாஃபத் கொண்டு வருவது அல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது. அல்லாஹ்வுடைய திருப்தி எப்போ எப்படி பெற முடியும்? அதற்காக அவன் சொன்ன வழிமுறைப்படி சரியாக பாடுபட்டால். இன்றைக்கி குறுக்கு வழி வந்து கையாளுறாங்க பாருங்கள், அந்த ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் டேஞ்சர். அவங்கள வச்சு தான் இந்த தீவிரவாதம் வளர்க்கப்படுது. இப்போ இந்த தீவிரவாதியெல்லாம் போகிறான்ல, ஐஎஸ்ஐஎஸ்ல போய் சேர்றான், அவன் சேர்றான். இப்போ ஜாரா நாசிம் யார்? கிலாஃபத் தானே அவன் பேசுகிறான். அவன் பேசுகிற கிலாஃபத் தெரியுமா? இது அவன்கிட்ட போய் கேளுங்க பாருங்கள், இஸ்லாமிய